ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறம் அம்மாவுக்கு முகமே சரியில்லை. சரின்னு சொல்லிவிட்டு நான் தூங்கி எழுந்திரிச்சு அப்புறம் அம்மா மத்தியானத்துக்கு நான் காலையிலேயே கிளம்புனதுனால மத்தியானம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மத்தியானம் சாப்பாடெலாம் செஞ்சுருந்தாங்க. எனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சுருந்தாங்க. செஞ்சதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துலேயே அப்பா வந்துட்டார். வயலுக்கு போனவர் வந்துட்டார். மத்தியானம் வந்தார். அப்போல்லாம் அம்மா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சாப்பிட்றப்ப எதுவும் சொல்லக்கூடாதுன்ட்டு சாப்பிட்டு முடித்தோன்னே அப்பா கிட்ட இந்த விஷயத்தையெல்லாம் சொன்னாங்க. இது மாதிரியாங்க பையன் ரொம்ப மனசு கவலையில் தாங்க வந்திருக்கிறான். அதனால தான் திடீர்னு கிளம்பி வந்திருக்கிறான். இது மாதிரி மருமகன் எதுவும் சரியாக பேசலையாம் பண்ணலையாம். சாப்பாடு கம்மியாக சமைச்சிட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. 2 வருஷமாக ஒழுங்காக தான் இருந்திருக்கு. இப்போ என்னமோ இப்படி பண்ணாங்க அப்படின்னோடனே, சரி சரிப்பா, அதை பற்றி ஒன்றும் இல்லை. நம்ம அண்ணங்கிட்டலாம் இதை பற்றி நீ எதுவும் சொல்லிகிட்டு இருக்காதப்பா. நான் அண்ணங்கிட்ட என்ன பேசி சமாளிக்கிறது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். நீ அந்த கம்பெனி உனக்கு பிடிச்சிருக்கு தானே? உனக்கு வேலை பார்க்குற கம்பெனி உனக்கு பிடிச்சிருக்கு தானேப்பா? நான் பிடிச்சிருக்குப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னோடனே, சரி சரிப்பா, அதை பற்றி ஒன்றும் கவலைப்படாத, நீ ஒன்றும் அதெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காத. நம்ம பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம கொஞ்சம் சமாளிப்போம். அதனால் நீங்கள் அதை பற்றி யோசிக்காத. ஒரு எத்தனை நாள் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்? இல்லைப்பா, ஒரு வாரம் அவங்கள்ட்ட மேனேஜர்கிட்ட கேட்டு தான்ப்பா வந்திருக்கேன். ஏன்னா இது உடனே கிளம்புற மாதிரி இருந்தால் திருப்பி அங்கே தான் போகணும். தேவையில்லாத நம்மளால் அவங்களுக்குள்ளே எதுவும் பிரச்சனை வரக்கூடாது இல்லைப்பா. அதனால தான் ஒரு வாரம் லீவ் எடுத்துருந்துருக்கேன். நீங்கள் தான்ப்பா இதுக்கு ஒரு முடிவு சொல்லணுன்னே, அங்கே பக்கத்தில் ஹாஸ்டல்லாம் இருக்குல்லப்பா, உன் ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் ஹாஸ்டலு, சாப்பாடு 3 வேளை போடுற மாதிரி இருக்கானா? அதெல்லாம் இருக்குப்பா. என் கம்பெனிலே உள்ள 2, 3 பசங்களே இங்கே தான்ப்பா தங்கியிருக்காங்க அப்படின்னோடனே, அண்ணன் வீட்டுக்கும் உன் ஆஃபீஸ்க்கும் எவ்வளோ? கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கிட்ட ஆகுதுப்பா அப்படின்னோடனே, நான் சொல்கிற ஒரு விஷயத்த கேளுப்பா. உன் கம்பெனியில் ஏதாச்சும் வேலை அதிகமாக இருக்குது, ப்ராஜெக்ட் ஏதாச்சும் சொல்லி நீ அண்ணங்கிட்ட இது மாதிரி ஹாஸ்டலில் நான் அடுத்த மாதத்துலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறேண்ணே, நீ தப்பாக நினச்சிக்காத. நானும் அவனுக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறேன். ஃபோன் பண்ணி பேசிட்டு இது மாதிரி இப்போ தான் மெயில் வந்துச்சு, ஏதாச்சும் சொல்லுப்பா, காரணம் சொல்லி. இல்லை அப்படின்னு சொல்லி அவனும் எவ்வளோ சொல்லுவான். இருந்தாலும் இல்லைண்ணா, நான் ஹாஸ்டலில் தங்கிக்கிறேன். அதுக்கு என்னப்பா இப்போ என்ன ஒரு 30,000 வாங்குறியா சம்பளம்? அதில் ஒரு 5,000 ஹாஸ்டலுக்கு போனாலும் உனக்கு 25,000 மிஞ்சும். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அங்கேனா நீ 3 வேளையும் சாப்பிட்டுக்கலாம். பக்கத்துலேயே ஆஃபீஸ் ஒரு 10 நிமிஷம் தானே உனக்கு. வேலையும் இன்னும் கொஞ்சம் நல்லா செய்யலாம். இது 3/4 மணி நேரம் நீ ட்ராவல் பண்ணி போகிறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். அது மாதிரி ஏதாச்சும் பண்ணிக்குவோம். தேவையில்லாமல் அவங்க அவளுக்குள்ளே உன்னாலேயும் சரி, அம்மா அப்பாவாலேயும் சரி, நம்மளாலேயும் பிரச்சனை வரக்கூடாது. அவங்க வாழ்க்கையை அவங்க பார்க்கணும். அந்த பொண்ணு வேலை பார்க்குற பொண்ணு, அவனுக்கு சப்போர்ட் பண்ணுது செய்யுது. நம்ம எதுவும் அதிகமாக பேசிகிட்டு இருக்க வேணாம்ப்பா அப்படின்னோடனே, ஆமாம், ஏன்னா இந்த விஷயத்த நம்ம என்ன தான் இதை சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி கிடையாதுப்பா அப்படின்னோடனே, சரி சரி விடுப்பா. கொஞ்சம் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே கொஞ்சம் க நம்ம இது பண்ணுறதுங்கிறது கஷ்டமான ஒரு விஷயந்தான். எதாக இருந்தாலும் நம்ம நல்லவங்களா இருந்தாலும் வர்றவங்க எல்லாரும் அப்படி இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுப்பா. அந்த பொண்ணு என்ன, நீ ஒரு தொந்தரவும் பண்ணலை, ஒன்றும் இல்லை, பிள்ளைங்கள அழைக்க பண்ண எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்குது. அதை அந்த பொண்ணு புரிஞ்சிக்க மாட்டேங்குது. அவங்க அம்மா ஏதாச்சும் சொல்லி கொடுத்தத வச்சு அந்த அந்த பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நீ ஒன்றும் யோசிச்சுட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காதப்பா. சமாளிப்போம். முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன முடியுதோ அதை பார்த்துக்குவோம்ப்பா அப்படின்ட்டு அப்பா கிளம்பி சொல்லிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரிப்பா, நான் பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். அப்புறம் நான் ஒரு பொண்ணை கிட்டத்தட்ட 2 வருஷமாக மேலேயே லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அந்த பொண்ணு எங்கள் ஊர் தான், எங்கள் சொந்தக்கார பொண்ணு தான், மாமா பொண்ணு தான் வேணும். அவளுக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும், எனக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். 2 பேருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சந்தோஷமான உறவு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இதுதான். அவளும் இப்போ எங்கள் ஊர்லேயே பக்கத்தில் ஒரு கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டா, சிஸ்டம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவங்க வீட்டில் ஒரே பொண்ணுங்கிறதுனால மேரேஜ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், இன்னும் ஒரு 1 இயர் நீ அதை வேணான்னு கொஞ்சம் மேரேஜை இது பண்ணு, அது சரியாயிடும். அதுக்கப்புறம் நம்ம அதுலேருந்து நம்ம இப்போ எனக்கு கொஞ்சம் சேல்ரி இன்க்ரீஸ் ஆகிடும். வேறு கம்பெனி மாறினேன்னா கொஞ்சம் சேல்ரி எனக்கு ஒரு 40 ரூபா கிட்ட வந்துருச்சுன்னா, அதுக்கப்புறம் ஏதாச்சும் அங்கேயே நம்ம ஒரு வாடகை வீடு பிடிச்சோன்னா கூட போதும். ஒரு 10,000க்குள்ளே நம்ம ஓட்டிக்கலாம். மீதி வச்சு நீயும் ஜாபுக்கு போனேன்னா நம்ம 2 பேரும் சமாளிச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தேன்.
சரிங்க ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி அவளும் தான் சொல்லியிருந்தா. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை போய் பக்கத்தில் தான் அவங்க வீடு, ஒரு ஒரு 2 தெரு தள்ளி அவளையும் போய் பார்த்துட்டு, அவளுக்கும் நான் வர்றது தெரியாது, ஆஃபீஸ்லேருந்து அப்போ தான் வந்தா. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரின்னு சொல்லிட்டு பேசிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்தோம். வந்ததுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே 2, 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு இருந்தானுங்க. அவனுங்களையும் பார்த்துட்டு வீட்டுக்கு அப்போ தான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அம்மா சோகமாகவே உட்காந்துருந்தாங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே தெரிஞ்சுச்சு அவங்க வந்து அண்ணியை பற்றியும் அவங்க வீட்டை பற்றியும் தான் எதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னோடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் உடனே சொன்னேன், ஏம்மா நீங்கள் வந்து அதெல்லாம் யோசிக்கிறீங்க, தேவையில்லாமல் அதெல்லாம் யோசிக்காதீங்கம்மா, என்னம்மா அப்படின்னு கேட்டதுக்கப்புறம், இல்லைப்பா நான் யோசிக்கலாம் இல்லைப்பா, இருந்தாலும் வந்து எனக்கு மனசுக்குள்ளே ஒரு சில கவலைகள் இருக்க தானப்பா செய்யுது அப்படின்னோடனே, ஏம்மா நீ அதெல்லாம் பற்றி நினச்சிக்கிட்டு இருக்க, இல்லை நம்ம புள்ள வந்து இத்தனை வருஷம் 2 வருஷம் அங்கே போய் இருந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவுமே கிடையாது, அந்த பொண்ணுக்கு சமைக்கிறதுலேருந்து எல்லாத்துலேயும் நீ வந்து வேலை செய்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க, பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்க, வேலைக்கு போயிட்டு வந்து அந்த பொண்ணு நைட்டு 7, 8 மணிக்கு தானே வருது, அதுக்குள்ளே பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து 4 மணிக்கு வந்துட்டுனா நீ தானே பார்த்துக்கிறது பண்ணுறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்த இத்தனை வருஷமாக 2 வருஷமாக, அதை கூட அந்த பொண்ணு நினச்சி பார்க்கல பாரு. அவங்க அம்மா சொன்னதை மனசில் எதையோ வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு பாட்டுக்கு கோவப்படுது செய்யுது பாருப்பா அப்படின்னோடனே, என்னம்மா பண்ணுறது, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களம்மா, எல்லா நேரத்துலேயும் நம்ம அண்ணனை நம்ம குறை சொல்ல முடியாது, அவர் என் மேலே பாசமாக தான் இருக்கார், அவர் எதாக இருந்தாலும் வந்து வாங்கிக்கோ, எது எது எனக்கு எடுக்க போனாலும் அவருக்கு எந்த ஒரு பொருள் வாங்க போனாலும் எனக்கும் அதில் ஒன்று வாங்கிட்டு வருவார், எந்த விஷயமா இருந்தாலும் சாப்பிட்றது எதுவுமே வந்து அவர் எனக்குன்னு குறை வைக்க மாட்டார், உங்களுக்கு தெரியாத விஷயம்னு கிடையாது, அப்பா மாதிரி தான் அவரும், நான் அவரை எந்த விதத்துலையும் குறை சொல்ல மாட்டேன். இவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாதும்மா, நானும் 2 வருஷமாக இருந்தேன், அவங்க அம்மா என்ன வந்து சொன்னாங்களோ என்ன அவங்க மனசில் பட்டுச்சோ தெரியல, அதை நம்ம வந்து அவங்கக்கிட்ட ஏன் நீங்கள் இப்படி இது பண்ணுறீங்க அப்படிங்கிறத நம்மளால வந்து அதெல்லாம் நம்ம கேட்டு நியாயப்படுத்திக்கிட்டு இருக்க முடியாதும்மா. நம்ம போய் கேட்டோன்னா அண்ணனுக்கு இந்த விஷயம் தெரியும், அண்ணனுக்கு தெரிஞ்சோடனே நீ ஏன் இப்படிலாம் பண்ண, அண்ணனும் வந்து அவர் வேலை முடிச்சுட்டு நைட்டு 9 மணி 10 மணிக்கு தான் வராரு, காலையில் போகிறவர், அவர் வந்து வந்து தூங்கிட்டு மறுநாள் சாப்பிட்றது இப்படி தான் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அவர் ஃப்ரீயாக இருக்கார். அப்படி இருக்கிற ஒரு டயத்தில் வந்து நம்ம வந்து தேவையில்லாமல் இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடாது. நாளைக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா என் தம்பியை நீ தான் வந்து எனக்குன்னு அனுப்பிட்டேன்னு அண்ணன் ஒரு ஏதாச்சும் ஒரு சண்டையோ பிரச்சனையோ வர்றப்போ அண்ணன் கேட்கும். அதுக்கு வந்து இவர் என்ன சொல்வாருன்னா, அவங்க சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து நீ அதை மனசில் வச்சுட்டு தான் என்கிட்ட கோவமாக பேசுறியான்னு இவங்க ஒரு பக்கம் பேசுவாங்க. இப்போ நல்லா வந்து அவங்க லோன்லாம் கட்டிகிட்டு இருக்காங்க. அண்ணன் வந்து இன்னும் லோன் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 2, 3 வருஷம் இருக்குது. 10 வருஷத்தில் அண்ணன் ஓரளவு இப்போ ஓரளவு கொண்டுட்டு வந்துட்டார். முடிச்சு 6 வருஷமோ 7 வருஷமோ முடிச்சிட்டாரு. இன்னும் ஒரு 3 வருஷம் தான் இருக்குது. அது வரைக்கும் அண்ணியோட இது இல்லைனாலும் அண்ணன் கட்டிடுவோம். இப்போ 20,000ங்கிறது ஒரு இது இல்லை. இருந்தாலும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அவங்க கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணி நல்ல லைஃப் போயிட்டுருக்கப்ப நம்மளால வந்து அது எதுவும் இதாகக்கூடாதுமா. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதெல்லாம் வந்து இனிமேல் நம்ம எதுவும் அதை பற்றி பேசிக்க வேணாமா, இதை பற்றி நீ அண்ணன்கிட்ட எதுவும் என்றைக்கும் இதை பற்றி பேசுகிற வேலை வச்சுக்கக்கூடாது, இப்போ எதுவுமே தெரியக்கூடாது அண்ணனுக்கு அப்படின்னோடனே, சரி சரிப்பா நான் எதுவும் சொல்ல, இருந்தாலும் நீ இப்போ புதுசாக ஒரு இடத்துக்கு போய் நம்ம எல்லாத்தையும் பழகிக்கணும்தாம்மா. நானே முதல்ல கவலை தான் பட்டேன், ஒரு 2, 3 நாள் எனக்கும் கஷ்டமாக தாம்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் என்ன யோசித்தேன்னா, நம்ம யாருக்கும் தொந்தரவாக இருக்கக்கூடாது, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாம்மா எனக்கு தோணுது. அதனால் நீ கவலைப்பட வேண்டாம்மா, நான் பார்த்துக்கிறேம்மா, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், ஒன்றும் நீ ஒன்றும் கவலைப்பட்டு மனசை போட்டு நீ குழப்பிக்காதம்மா அப்படின்னோடனே, சரி சரிப்பா, இருந்தாலும் அப்பா மனசுக்குள்ளேயும் கவலை இருக்குது தெரியுமா உனக்கு இல்லையா, அவருமே வந்து இது மாதிரி நம்ம மருமக பிள்ளைய இந்த மாதிரி பண்ணியிருக்கே பேசியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அவ்வளோ கவலைப்பட்டுறாருப்பா. ஆனால் வந்து வெளியில் அவர் சொல்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம அவர் வந்து கவலைப்படுறாருன்னு வெளில தெரிஞ்சு நம்ம மனசு கவலைப்படுவோம் அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் வந்து கவலைப்பட்டுக்கிடாமல் கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னோடனே, சரி சரிம்மா நீ அதை விட்டு நம்ம வந்து மற்ற வேலையை பார்ப்போம். நான் இப்போ தான் என் ஃப்ரெண்டுகிட்ட அடித்து பேசினேன், இங்கே உள்ளவன்ட்ட ஹாஸ்டலுக்கு வந்து நம்மளோட ப்ரூஃப் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு மெயில் அனுப்புனா கூட போதுமா, இது மாதிரி ஊரில் இருந்துட்டு அவன் பேசிக்கிறேன்னு சொல்கிறான். அவனும் அந்த ஹாஸ்டலில் தான் 4 வருஷமாக இருக்கான், அவன் பேசிக்கிறேன்னு சொல்கிறான். அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் பற்றி யோசிக்காத, போகிறப்ப மட்டும் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போயிட்டேன்னா அதை வச்சுக்கிட்டு ஈவினிங்கில் வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்னோடனே, நீ தேவைப்படுறத வாங்கிக்கப்பா, காசுக்கெல்லாம் நீ பார்க்காத, 5000 செலவுக்கு போனாலும் இன்னும் 2000 3000 நீ செலவு பண்ணிக்க, இங்கே எங்களுக்கெல்லாம் பணம் அனுப்பணும்னா நாங்கள் வந்து இங்கே விவசாயத்தில் வர்றது ஆடெல்லாம் வளர்க்குறோம், அதை வச்சுட்டு நாங்கள் பார்த்துக்குவோம், நீ நாளைக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணோன்னா நாளைக்கு உனக்கு கொஞ்சம் சேஃப்டி இருக்கணும் அப்படின்னா, ஆமாம்மா எனக்கு என்ன யோசனை இருக்குன்னா, நம்ம இப்போ இந்த ஓட்டு வீடாக இருக்கிறத
கொஞ்சம் நம்ம இது பண்ணிட்டு கூட நம்ம மாடி வீடாக நம்ம ஆக்கிக்கலாம். வெளியிலலாம் வீடு வாங்குறதுக்கு நம்ம அது மாதிரி பண்ணிக்கலாம். நம்ம வெளியூர்லலாம் வீடு வாங்கி போட்டாலும் என்ன கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம சொந்த ஊரில் வந்து நமக்குன்னு நீங்கள் இருக்கிற வரைக்கும் ஒரு வீடு, அப்புறம் நாங்களுமே வந்து எங்களுக்குன்னு ஒரு காலம் வர்றப்ப நாங்கள் வந்து இருக்கணும், பண்ணணும், செய்யணும்னா ஒரு வீடு, சொந்த வீடு இருக்கணுமா அப்படின்னோடனே அதுவும் உண்மைப்பா. நானே அதான் சொல்ல நினச்சேன். அண்ணன் இங்கே வீடு வாங்கிட்டான். நம்ம இப்போ எல்லாருமே கேட்குறாங்க. இப்போ நம்ம தெருவில் எல்லாருமே வந்து மாடி வீடு எல்லாருமே முக்கால்வாசி பேர் கட்டிட்டாங்க. ஒரு சில பேர் தான் வந்து ஓட்டு வீடு, கூரை வீடு இருக்குது. எனக்கும் வந்து நம்ம ஒரு இருந்த இடத்துல வந்து ஒரு மாடி வீடு கட்டணும் தான்ப்பா ஆசை. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் என்னோடய சம்பளத்தில் தான் ஓரளவு சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு 2 வருஷமாக வந்து ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கிட்ட சேர்த்து வச்சுருக்கேன். ஒரு லோனை போட்டுக்குவோம். லோனை போட்டு நம்ம கட்டுவோம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொன்ன மாதிரி.